திருக்குறள் அதிகாரம் 19 புறங்கூறாமை. குறள் 181. அறங்கூறா நல்ல செயினும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது. கலைஞர் விளக்க உரை. அறநெறியைப் போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது. குறள் 182. அறநெறி எல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. கலைஞர் விளக்க உரை. ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரைப் பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை புறக்கணித்துவிட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதைவிட கொடுமையானது. குறள் 183. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும். கலைஞர் விளக்க உரை. கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதைவிடச் சாவது நன்று. குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்கு முன்னின்று பின்னோக்காச் சொல். கலைஞர் விளக்க உரை. நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரைப் பற்றிக் குறை கூறுவது தவறு. குறள் 185. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும். கலைஞர் விளக்க உரை. ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம். குறள் 186. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளுந் திறந்தெரிந்து கூறப்படும். கலைஞர் விளக்க உரை. பிறர் மீது ஒருவன் புறங்கூறித் திரிகிறான் என்றால் அவனது பழிச் செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும். குறள் 187. பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர். கலைஞர் விளக்க உரை. இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள். குறள் 188. துன்னியார் குற்றமுன் தூற்றும் மரபினர் என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. கலைஞர் விளக்க உரை. நெருங்கி பழகியவரின் குறையைக் கூட புறம் பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரைப் பற்றி என்னதான் பேச மாட்டார்கள்? குறள் 189. அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சு லுரைப்பான் பொரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது. குறள் 190. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு முயூவ விளக்க உரை. அயலாருடைய குற்றத்தைக் காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலைபெற்ற உயிர் வாழ்க்கைக்குத் துன்பம் உண்டோ? சாலமன் பாப்பையா விளக்க உரை. புறம்பேச அடுத்தவர் குற்றத்தைப் பார்ப்பவர் பேசும் தம் குற்றத்தையும் எண்ணினால் நிலைத்து இருக்கும் உயிர்க்குத் துன்பமும் வருமோ? கலைஞர் விளக்க உரை. பிறர் குற்றத்தைக் காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும்.